தமிழ்நாட்டில் இன்றைய சூழலில் 3 தலைமுறைகள் மதுவுக்கு அடிமையாகி அதிலிருந்து மீள முடியாத ஒரு சூழல். இப்போ இருக்கின்ற இந்த தலைமுறை போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி அவர்களுடைய வாழ்க்கையை இழக்கின்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அன்று என்னுடைய முதல் சந்திப்பு முதலமைச்சரிடம் எப்படியாவது இந்த போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துங்கள் என்று முதல் சந்திப்பிலே நான் சொன்ன வார்த்தைகள் தான். 3 ஆண்டுகள் கடந்தும் ஒரு சின்ன நடவடிக்கை என்றால் ஏதோ அப்பப்போ நாங்க கஞ்சா 2.0, 3.0, 4.0 ஏதோ ஒரு 5000 பேரை கைது பண்ணுவாங்க. அவங்க 15 நாள் வெளியில வந்துருவாங்க. ஆனா காவல்துறைக்கு தெரியாம ஒரு போதை பொட்டலம், கஞ்சா பொட்டலம் விற்க முடியாது, கள்ளச்சாராயம் பொட்டலம் விற்க முடியாது, எதுவும் விற்க முடியாது. காவல்துறை முழுமையாக காவல்துறை உடந்தை